கேட்கவே ரொம்ப வினோதமாக இருக்க விஷயங்கள். எக்ஸிட் போல் ரிசல்ட்டை கொஞ்ச நாள் முன்னாடி வெளியே விட்டாங்க. இந்த எக்ஸிட் போல்னால் ஒன்றும் இல்லைங்க. இந்த ஓட்டு போட்டுட்டு வெளியே வராங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு தேட்டர் வாசலில் ரிவ்யூ எடுக்கிற மாதிரி எடுக்கிறது தான். நான் ஓட்டு போட்டு வரப்பெல்லாம் அங்கே ஒருத்தரையுமே கேட்கல. அதோட ரிசல்ட் படி டிஎம்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வின் பண்ணோம் அண்ட் ஏடிஎம்கே தான் ஆப்போசிட் பார்ட்டியாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பூமி உருவானதுலேருந்து மனுஷங்க தடவையாக திங்கட்கிழமைக்காக வெயிட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஒடிசாவை சேர்ந்த ஜிட்டுன்ற இவர் தன்னோட அக்கா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்த 19,000 ரூபாய் பணத்தை எடுக்கலான்னு பேங்க் போயிருக்காரு. ஆனால் அந்த பேங்க்கில் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னு பெருசாக நாலேஜ் இல்லாத அவரை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஃப்ரஸ்ட்ரேஷனில் இறந்து போன அவங்க அக்காவோட உடம்ப தோண்டி எடுத்துட்டு தோளில் போட்டு பேங்க் போயிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் பணத்தையும் கொடுத்துட்டாங்க. பேங்க் ரூல்ஸுன்றதை தாண்டி கொஞ்சம் சுயமாக யோசிச்சாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. நீங்கள் நிறைய பேர் தாய் கிழவி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் தான் 2026 ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பண்ணியிருக்கு. நம்ப முடியல, நிஜமாக பல ஃபேமிலிஸ் இந்த படத்தை பார்த்துட்டு கொண்டாடுறாங்க. உண்மையான ஃபெமினிசம்னா என்னன்னு இந்த படத்தில் சொல்கிற விதம் ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நல்லா ஹெவியான ரெயின்ஃபால் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஜாலியாக இருங்க. நாளைக்கு நம்ம தமிழ்நாடோட சிஎம் யாருன்றது முடிவாயிரும். நீங்கள் யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.